நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 593வது வீடியோ. இந்த வீடியோ மெயினாக பார்க்க போகிறேன்னா 1 or 2 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்ரீ சக்கரத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேர் கேட்டுருந்தா வந்துதான்ட்டு அதை பற்றி சொல்லணும். ரெண்டாவது 12 பேர் ஸ்ரீவித்யா உபாசகர் காட்சியிருக்கு. மொத்தம் 12 பேர். அந்த 12 பேர் திரிபுரா ரகசியத்தையும் பிரம்மாண்ட புராணத்தில் என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட போகிறோம் நம்ம. ஸோ அதை மெயினாக கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதாவது நூலுக்கு நூல் வித்தியாசப்படுறது சிலர்லாம். இதுதான் ரைட்டு அது தப்பு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு யோகிதை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டிஃபரன்சியேஷன் மனசில் எல்லாருக்கும் தோணும், இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது நான் வழிபடும் லலிதா மகாத்ரிப சுந்தரி என்ற ராஜராஜேஸ்வரி. இவளை எனக்கு பேசும் தெய்வம். 1992 என்கிட்ட இருக்காவ. இவள் தான் என்னுடைய கைடிங் ஃபோர்ஸு, என்னுடைய பிரதானேஸ்வரி இவ தான். இதை சொல்லியாங்க. இது சகசிராட்சி வித்யா கார்டு நான் அந்த காலத்தில் போட்டது. இந்த ஆற்றுக்கு வரும்போது 2001 போட்டது. அப்போ ரீப்ரிண்ட் பண்ணேன் இப்போ 1000 காப்பி. இதில் சகசிராட்சி வித்யாவில் சகசிராட்சர வித்யா அண்டு கட்கமாலா போத் ஆர் சேம். நல்லா புரிஞ்சுக்கணும். கட்கமாலா இஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் சகசிராட்சி வித்யா. கட்கம்னா வாள், நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி. இந்த வாள் சொல்கிறோம் இல்லையா, அதான் கட்கமாலா அப்படின்னா அந்த மாதிரி இந்த சக்தி நம்மளை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். அது எந்த சக்தி? இந்த ஸ்ரீசக்கரத்தில் ஒரே சக்திகள். அவளுக்கு உண்டான நாமாவளி தான் கட்கமாலா. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்கமாலா அர்ச்சனை பண்ணால் ஸ்ரீசக்கரத்தில் உள்ள தேவதைகள் எல்லாமே தே ஆர் ப்ளீஸ்டு. அப்போ தான் நான் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு ஓடணுன்னா அது பண்ண முடியாது. அரை மணி நேரமாக வேணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அர்ச்சனை பண்ணால் நைவேத்தியம் பண்ணியானோம். சகசிராட்ச வித்யான்றது அப்படியே ரன்னிங் மேட்டர். ஃபஸ்ட்டு பிகினிங் டு எண்டு. கட்கமாலாவில் இல்லாத எதுவும் இதில் வரும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் திஸ் இஸ் ஒரிஜினல் சகசிர அக்ஷர வித்யா. 1000 எழுத்துக்கள் உள்ளடங்கியது. இதில் கடைசி பேராகிராஃப் படிக்க பாருங்க. அதாவது 13வது திரிபுரேஷி, திரிபுரசுந்தரி, திரிபுரவாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுரமாலினி, திரிபுராசித்தே, திரிபுராம்ப, மகா திரிபுரசுந்தரி, சர்வச்சக்கரஸ்தே, அனுத்திராம்நாக்கிய ஸ்வரூபே, மகா திரிபுர பைரவி, சதுர்பதே, குணரூபே, குலே அகுலே குலாகுலே, மகாகௌலுனி, சர்வோத்ரே, சர்வதர்ஷனாங்கி, நவாசானஸ்திதே, நவாட்சரி, நவமிதுனாக்கிருதே. இப்போ சொல்லிட்டு பாருங்க, 12 பேர் வர. மகேஷ, மாதவ, விதாத்ரு, மன்மத, ஸ்கந்த, நந்தி, இந்திர, மனு, சந்திர, குபேர, அகஸ்ய, குரோத பட்டாரக வித்யாத்மிகே அப்படி முடிச்சுட்டு கல்யாண தத்திருப்பே, சிவே, சிவாத்மிகே, பூர்ண பிரம்மசக்தி, மகாத்ரிபுர சுந்தரி, தபஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி தர்ப்பியாமி, ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம் முடிகிறது இல்லை. ஸோ இந்த கடைசியை தான் சொல்லியிருக்கேன் நான். இந்த சகசிராட்ச வித்யா முழுக்க படிக்கலை. நாட் கெட் த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் படித்தேன். அதை திருப்பியும் பார்க்கலாம். அந்த கடைசி இதை மட்டும் பார்க்குறேன். இப்போ மகேஷ, மாதவ, மகேஷ 1, மாதவ 2, விதாத்ருன்னு பிரம்மா, விதாத்ரு 3, மன்மத 4, ஸ்கந்த 5, நந்தி 6, இந்திர 7, மனு 8, சந்திர 9, குபேர 10, அகஸ்யர் 11, குரோத பட்டாரக வித்யாத்மிகே அது 12. ஸோ குரோத பட்டாரகன்னா துர்வாசர். இங்கே முக்கியமாக எல்லாம் சொல்கிறாமல் லோபாமுத்ரா இருக்குன்னு சொல்கிறா. இதில் கிடையாது. நல்ல பிரம்மாண்ட புராணத்தில் இந்த சகசிராட்ச வித்யாவில் இல்லை, லோபாமுத்ராவின் பேர் இல்லை. ஆனால் திரிபுரா ரகசியத்தில் வருது. இந்த 12 பேர் சொல்லும்போது திரிபுரா ரகசியத்தில் இந்த பேர் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறுபடுறது. அது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள். இது இங்கிலீஷ் இதாக வச்சுருக்கேன் நான். இந்த இதில் எந்த சாப்டரில் இருக்கு? Thus Brahma and all other
gods are the devotees of Devi Tripura Sundari, and they worship her and recite her sacred mantra. Among them, Manmada, the crowning devotee, is the best. Manmadan தான் பெஸ்ட்னு சொல்லப்படுறது டிவோட்டியில். Manmada is a promulgator of the Sri Vidya. By the grace of Devi, many others also mastered the cult of Sri Vidya, and 12 among them are prominent. Oh Parasurama, that's what Dattatreya சொல்றாரு. I will narrate their names. Listen. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ற? Listen with self-control. They are Manu 1, செகண்ட் சந்திரா 2, 3 வந்து குபேரன், 4 லோபாமுத்ரா, 5 மன்மதன், 6 அகஸ்தியர், 7 அக்னி, 8 சூரியன், 9 இந்திரன், 10 ஸ்கந்தன், 11 சிவன், 12 துர்வாசர். இதுக்கு அதுக்கும் மாறுபாடு நேம்ஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். திரிபுராரகத்தை சொல்லப்பட்ட 12 பேரில் அதே மாதிரி சகசிராட்ச வித்யா சொன்ன 12 பேரில் இந்த மாதிரி வரல. ஏன்னா வந்து இது வரல. லோபாமுத்ரா அதில் இல்லவே இல்லை. திருப்பி ரொம்ப நாளாக எனக்கு சந்தேகம் எப்படி வருது தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சவா யாரும் சம்பாடிச்சு கிளாரிஃபை. அதுக்கு என்ன சொல்ல போகிறாலோ தெரியல எனக்கு. லோபாமுத்ரா இந்த 12 வரல. இதில் ஆஸ் பர் பிரம்மாண்ட புராணத்தை சொன்னப்பட்டதில் கிடையாது. சகசிராட்சிய வித்யா கட்கமால லோபாமுத்ரா பேர் இல்லை. திரிபுரா ரகசியத்தில் இது சொல்லப்படுறது. ஏன்னா தத்தாத்திரேயரே சொல்கிறார், இந்த காஞ்சி காமாட்சியை பிரதிஷ்டை பண்ணது யார்? துர்வாசர். துர்வாசருடைய சிஷ்யர் யார்? துர்வாசர் இவர் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயருக்கு அப்புறமா வந்து பரசுராமர் இப்படி வந்துடுறார். சரி, இந்த பரசுராம கல்ப இதுதான் காஞ்சிபுரத்து காமாட்சிக்கு ஒன்று பரசுராம கல்ப சூத்திரம் தான். பாலானந்தநாதர் என்று என்னுடைய பரமகுரு இது பண்ணுறதெல்லாம் வந்து பரசுராம கல்பம் தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மச்சவாழெலாம் ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ காஞ்சிபுரத்தை காமாட்சி அம்மன் கோவிலில் மட்டும்தான் அந்த மாதிரி தட் இஸ் இன் ப்ராக்டிஸ். ஸோ துர்வாச கல்பம், அடுத்து வந்து தத்தாத்திரேயர், பரசுராமர் இப்படி வருது. பரசுராமரை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருக்கா எல்லாத்தையுமே. அதுவே பெருசாக இருக்குது. சரி சொல்கிறேன். பட் இதில் இந்த பெயர்கள் வித்தியாசப்படுறது. இதில் திருப்பி அகெயின் ரிப்பீட். மகேஷ, மாதவ, வித்யாத்திரு, மன்மத, ஸ்கந்த, நந்தி, இந்திர, மனு, சந்திர, குபேர, அகஸ்திய, குரோத பட்டார்த்தி. இதில் அக்னி கிடையாது. அக்னி வரல, லோபாமுத்ரா வரல. ஸோ இந்த 2 மிஸ்ஸிங் இதில் சகசிராட்ச வித்யாவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இதில் நம்ம இதுவும் வந்து உனாதி என்ன சொல்கிறது ஓல்டஸ்ட் டாக்குமெண்ட் தான் இது பிரம்மாண்ட புராணம். வியாசர் எழுதி தான். அதுவும் 18 புராணத்தில் ஒன்று பிரம்மாண்ட புராணம். பிரம்மாண்ட புராணத்தில் வருது லலிதோத்யானம். லலிதோத்யானத்தில் வரக்கூடிய இதெல்லாம் வந்து கட்கமாலா அதெல்லாம் அதில் தான் வருது. ஸோ லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா சித்ததி, லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் இதெல்லாம் எல்லாம் அதில் தான் வருது. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த கிளாரிட்டி வரணும். அந்த ஸ்ரீவித்யா பூஜை பண்ணுறவா, அம்பாளுக்கு பூஜை பண்ணுறவாளுக்கு சில பேருக்கு மனசில் ஏன் இந்த மாதிரி தோண்டே இருக்கும், ஏன் இதில் இருக்குது இதில் இல்லையாண்டு. இப்போ நான் 2 கண்டுபிடிச்சேன். இதில் வந்து லோபாமுத்ரா இல்லை, அக்னி இல்லை. இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன்? சூரியனும் இல்லை. ஸோ இந்த 3 வந்து திரிபுரா ரகசியத்தில் ஆட் பண்ணியிருக்கு. இதுலேயும் 12 தான் இருக்கா கூட்டினா. பட் இதில் அப்புறமா வந்து என்ன சொல்கிறேன், திரிபுரா ரகசியத்தில் வந்து நந்தி இல்லை. இதில் இல்லாத அதில் இருக்க பார்த்தா அதில் நந்தி கிடையாது. அப்புறமா வந்து விஷால்லாம் இருக்கா அதில். இதில் வந்து அக்னி கிடையாது, சூரியன் கிடையாது. இதில் சகசிராட்ச வித்யா வரும்போது இந்த 12 பேர் சொல்லப்படுறது. இந்த 12 வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசப்படுறது அதுக்கு. ஸோ அதை வந்து எஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் த நீங்கள் மார்னிங் வேக் சர்வேஷன் அமிச்சார் எனக்கு. இதை பாருங்கள் மாமா, உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அதில் இந்த மாதிரி இருக்குண்டு. பை ரிமெம்பரிங் தம் ஆன் ஈச் மார்னிங்
one will be free from sins. இப்போ நினைவு கூறணும்னு வருது. Because these 12 have obtained the grace of Devi, remembering them daily will confer all round auspicious prosperity. The worshippers of Devi Tripura Sundari should, as a rule, remember them, by which they will acquire pure devotion that will cut us the underworldly bondage. நரகத்துக்கு போகாமல் இது பண்ணிடும். ஓ பார்கவா, the 12 exponentia of Sri Vidya have the blessings of Devi Tripura Sundari are empowered. Thus, Manu creates a world. Moon sprinkles the ambrosia into plants. Kubera is a lord of wealth. Lopamutra got good fortune. Manmada conquered Shiva. Agastya drank the ocean and dried up the ocean, and so on. Agni became the foremost among the gods. Sun illuminates the world. Indra is the lord of gods. Shiva vanquished Yama at death. Skanda shattered Krauncha mountain, and Shiva is the lord of yogis. They are all masters of Sri Vidya. There are others who worship her through seed letters. Among the others, 3 foremost preceptors are Mitreshiya, Sashtisa, Uddisa, who are born from the body of the Shiva, are universally revered. They have attained the position in the abode of Maheshwara by intently meditating on Kudas, that is groups in Sri Vidya. Bhagava Kodam, the Kudas, Madhya Kodam and Shakti Kodam. Thus, Devi Tripura Sundari, assuming many forms, prescribed universe, and pervaded it by one of her aspects, portions. On the shores of the eastern ocean, she stays in the form of Kamagiri. At the foot of the Meru mountain, she stays in the forms of Jalantara, Kamagiri Pedam, Jalantara Pedam. On the shores of the western ocean, she stays in the form of Purnagiri. Kamagiri, Jalantaragiri, Purnagiri அப்படி சொல்லப்படுறது. Even she has assumed the above 3 forms. She has many different forms. She is Kamashi in Kanchipuram, Brahmari and Malayalam, and on the Malaya mountain, அதாவது குமாரி in Kerala, Amba in Saurashtra, Mahalakshmi in Karabira, Kalika in Malava, Lalita in Prayaga, Vindhyavasini on the Vindhya mountain, Visalakshi in Kashi, Mangalavati in Gaya, Tripura Sundari in இந்த மாதிரி போகிறது. அம்பாள் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லப்படுறது. இதை நம்ம சித்தி படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதை இன்றைக்கி சொல்லுவது திரிபுரா ரகசியத்தையும் நம்ம பிரம்மாண்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதில் டிஃபர் ஆகுது நேம்ஸு.
ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ். அதுக்காக தான் இந்த மெயில் பதிவை இது சொல்லி முடிக்கும்போது சீச்சக்கரம் 10 வந்தது. ஒருத்தரை மட்டும் டெல்லியில் இருந்து ஆர்டர் பண்ணேன். ஒரு மாமி எனக்கு பணம் அனுப்பிச்சேன்னு சொன்னால் பேர் மறந்து போயிடுத்து, நான் கண்டுபிடிக்க முடியல. நான் 2-3 தடவை பேசிட்டேன் அதை பற்றி. யாருன்னு சொன்னான்னா இன்றைக்கி வந்திருக்கு சீச்சக்கரைக்கு அனுப்பிச்சிடுவேன். இப்போ 9 இருக்குது என்கிட்ட. யாருக்காவது வேணும்னா உடனடியாக பணத்தை அனுப்பிச்சு, அதாவது தமிழ்நாடு உள்ளே இருந்தால் 1500 அனுப்பணும் இன்க்ளூடிங் கொரியர். இப்படி அதர் ஸ்டேட்ஸ் வந்து 1600 அனுப்பணும். எனக்கு ஜிபேயில் அனுப்பிச்சு அவள் எந்த பேரில் அனுப்புகிறாளோ அந்த பேர்லேயே மெயில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க டீட்டெயில்ஸு. இது ஒரு நேம் அது ஒரு நேம், ஐ கேனாட் கார்லேட்டு. ஸோ கொஞ்சம் அது யோசனை பண்ணி செய்யுங்க. டெல்லியில் அந்த பையனுக்கு வந்து நம்ம 2 மாதம் ஆயுதம் போட்டது, அவன் போடும்போது வேறு நேமில் போட்டிருக்கான். அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வேறு இதில் நடந்திருக்கு. ஆமாம், எனக்கு 2 பேர் இருக்குன்ட்டு. அப்போ எனக்கு எப்படி தெரியும்? மற்ற டெல்லியில் மொத்தம் அமிச்சானா 2 பேர் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஷாக்கியனால் எனக்கு இந்த மெசேஜஸ்லாம் கரெக்டாக அமிச்சானா ஐ வில் பி இன் பொசிஷன் டு கம்ப்ளீட் த ஆர்டர். இதை சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவே செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதில் வந்து சொல்லும்போது திரிபுரா ரகசியம் நம்ம வந்து இதனுடைய அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு ராஜராஜ சர்வமங்களா இது. இப்போ இந்த ராஜராஜேஸ்வரியினுடைய படம் அந்த தர்பார் மேலே இருக்குது பாருங்கள். இதோட பார்த்தேன். அதில் ஒரு ரிஷி ஒருத்தர் போட்டுருக்க கீழே. அந்த ரிஷி பார்த்து அகஸ்தியராக தெரியல, துர்வாசரான்னு தெரியல. எனக்கு அகஸ்தியராக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் காமாட்சி நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருந்தே துர்வாசர் தான், அதுவும் தெரிஞ்சுக்கணும். திருமைச்சூர் அவள் பிரதிஷ்டை பண்ணல. துர்வாச மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணப்படுது காஞ்சி காமாட்சி 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே ஸ்ரீசக்கரம் வச்சது ஆதிசங்கரர் 2550 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ தட் இஸ் த ஓல்டஸ்ட் சிட்டி. நகரேஷ், அதாவது காளிதாசன் சொல்கிறார். அவர் வந்து உஜ்ஜயினில் என்ன சொல்கிறார்? அதாவது புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீசரம்பா நகரேஷு காஞ்சின்னு சொல்கிறார். அதாவது புஷ்பங்களே ஜாதி புஷ்பம் வசதி, அதே மாதிரி புருஷர்களே விஷ்ணு ரொம்ப வசதி, அதே மாதிரி பெண்மணிகளில் அழகானவர் ரம்ப சொல்லி நாரீசரம்பா நகரேஷு காஞ்சி. நகரம் சொன்னாலும் அதுக்கேற்ற அந்த லட்சணத்தோடு இருக்குது காஞ்சிபுரம் சொல்லி முடிக்கிறார். அந்த அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் இருக்க அம்பாள் தான் ராஜராஜேஸ்வரி நாடு லலிதா பரமேஸ்வரி. திருமைச்சூரில் இருக்குது பின்னாடி வந்தது, லேட்டஸ்டாக வந்தது. அங்கே தான் நடந்துன மாதிரி வர புரடா விடுறா, அதெல்லாம் கிடையாது, நம்பக்கூடாது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் அத்தாரிட்டேட்டிவாக பிரம்மாண்ட புராணத்தில் இல்லை. அதெல்லாம் காஞ்சிபுரம் தான் அகேன் நோட்டடு. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், கும்பகோணத்தை சுற்றி இருக்க கோவில்கள் எல்லாமே வந்து லேட்டர் பீரியடில் வந்தது தான் அபிமான ஸ்தலங்கள். அவ்வளோதான். அங்கே சாமியில் இது கிடையாது, பவர் இல்லைன்னு நான் சொல்லலை. அதெல்லாம் வந்து உதாரணமாக மன்னாடிக்கோடி ராஜகோபால சுவாமி இருக்கார். அங்கே தான் மாடு மேய்ச்சா, கிருஷ்ணர் இந்தியா மாடு மேய்ச்சார், நார்த் இந்தியாவில் மேய்ச்சிருக்கார். ஸோ இங்கே இருந்தால் மாதிரி அவள் வந்து அஷ்யூம் பண்ணுறாள். ஸோ அதனால் வந்து காஞ்சிபுரம் தான் மெயின், எல்லாத்துக்குமே மெயினாக தான். இதை சொல்லி நான் இந்த நிறைய விஷயம்